ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம். அது முதல் குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை வதக்கி விடுவோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ சிக்கனை போட்டு வதக்கி விடுவோம். சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ சிக்கனை போட்டாச்சு. இப்போ நல்லா இதை பரட்டி வதக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி விடுவோம். சிக்கன் நல்லா வெந்துடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கியாச்சு. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுக்கிடுவோம். ஒரு 5 நிமிஷத்தில் வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு மசாலா பொடியை போட்டு நல்லா வதக்கி விடுவோம். இதுக்கு 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கறி மசாலா தூள் எடுத்துருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கி விடுவோம். மசாலாலாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வதங்க விடுவோம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன். இதை உள்ள சேர்த்து கிளறி விடுவோம். தேங்காய் சேர்த்து வச்சு இது நல்லா ஒரு கிளறி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடுவோம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அதை பார்த்து நீங்கள் ஊற்றிக்கலாம். சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா திக்காக கறி நல்லா வெந்துருச்சு. குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இது கூட கொஞ்சம் மல்லிச்செடி போட்டு இறக்கி வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிடுவோம். தேங்க்யூ.